ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. உண்மையாக உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தான். நமீபியா அணி எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இதுதாங்க காரணம். உண்மையாக ஹர்திக் பாண்டியா ஒரு அசுரங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நமீபியா அணி எதிரான வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முன்னாள் பாகிஸ்தான் அணியோட அதிரடி வீரர் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா முன்னாள் கேப்டன் கூட சொல்லலாம், ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற 15ஆம் தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி குறித்தும் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த T20யில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க. நமீபியா அணி எதிராக வெற்றிலாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் அதிரடி ஆட்டம் தான் இந்த அணி 200 ரன் போனதுக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். உண்மையாக ஹர்திக் பாண்டியா ஒரு அசுரன் நான் நினைக்கிறேங்க. அவரோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த போட்டி எப்படி வேணால் மாற்றுவார். அவருக்கு அந்த திறன் இருக்குது. போலிங்கில் சரி, பேட்டிங்கில் சரி, ஃபீல்டிங்கில் சரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். வேர்ல்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் நான் நினைக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் போட்டி இந்தியா கிட்டே விளையாடணும்னு அப்போவே நான் சொன்னேன் பாகிஸ்தான் அணி. ஆனால் அவங்க கேட்கல. இப்போ லாஸ்ட்டாக நான் விளையாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ விளையாடுறாங்க, எனக்கு அதே போதும். இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. பாகிஸ்தான் அணி நல்லா தான் இருக்காங்க. பட் இந்திய அணின்னு வந்தால் மட்டும் ஏன் தான் ஒரு மாறிடுறாங்கன்னு தெரியல. அவங்களோட ஆட்டம் சரியில்லை. இந்திய அணி எதிராக விளையாடுறது கண்டிப்பாக இந்த முறையும் இந்திய அணி தான் கை தாங்க ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா தானாட்டே கொஞ்சம் கைவி ஊற்றிருக்காருன்னு சொல்லாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பாகிஸ்தான் அணி நல்லா தான் விளையாடுறாங்க, ஆனால் இந்தியாவுடனான மேட்ச்னு வந்தால் மட்டும் அவங்க கொஞ்சம் பயம் ஆயிடுறாங்களோ, கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்களோன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்லியிருக்காருங்க. அது ரைவல்ரின்னு சொல்லியே அதுமாரி ஆக்கிடுறாங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா ரைவல்ரின்னும் போது சூரியகுமார் சொன்ன மாதிரி தான், ஒரு 5 போட்டியில் ஒரு 3-2 இல்லை 3-3ன்னு சொல்லிட்டு இருந்தால் ரைவல்ரி, 7-1ன்னு சொன்னால் அது ரைவல்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் எல்லா மத்தியிலையும் பேச்சு பொருளாக இருந்துச்சு. அது உண்மைதாங்க. போட்டினா சமமாக இருக்கணும். ஒரு தரப்பே ஜெயிச்சுன்னு இருந்தா அது என்ன ஒரு ரைவல்ரின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் நேற்று போட்டி சொல்லி அவனுங்க விக்கெட்டே விழாமிச்சுங்க. நம்ம தமிழகத்தின் சிங்கம் வருண் சக்கரவர்த்தி எடுக்க ஆரம்பிச்சாருங்க விக்கெட்டு. அவர் ஒரு 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு 2 விக்கெட்டு, பும்ரா ஒரு ஏக்கர் போல்டு. நேற்று நல்ல ஒரு போலிங் எஃபெக்ட் பார்த்தோம். பேட்டிங்கும் சரி, சிவன் தூபே 100 மீட்டர் ப்ளஸ் 6 அடிக்கிறாரு. நம்ம ஹர்திக் பாண்டியா 109 மீட்டர் 6 அடிக்கிறாரு. செம பேட்டிங் நேற்று இந்தியாவுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்து காமிச்சாங்க. இந்த ஸ்ட்ரென்த்தை அப்படியே தூக்கின்னு போயிட்டு வர 15ஆம் தேதி காட்டணும். 15ஆம் தேதி வர சண்டே செம மேட்ச் இருக்குங்க. கண்டிப்பாக இந்தியா வெற்றி பெறணும். பாகிஸ்தான் அன்றைக்கி ஆப்போசிட்டாக எதிராக வெற்றி பெற்று அந்த அடுத்த போட்டி ஜெயிச்சா குரூப் 8 சுற்றுக்கு நம்ம தேர்வாயிடுவோங்க. அது 100% கன்ஃபார்ம் ஆகிடும். அதே போல் பாகிஸ்தான் ஜெயிச்சாலும் கன்ஃபார்ம் ஆகிடும். அது ஒரு முக்கியமான போட்டிங்க. 3வது போட்டி பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.